வணக்கம். உங்க காலை பொழுதை ஒவ்வொரு நாளும் சூப்பரா, பதற்றமே இல்லாம வெற்றிகரமா ஆரம்பிக்கணுமா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். உங்க சாயங்கால நேரத்தை சரியா திட்டமிடணும். அதை எப்படி பண்றதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். நம்மள பல பேருக்கு காலையில எழுந்தாலே ஒரு போர்க்குளத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரே அவசரம், டென்ஷன், நேத்து நினைச்சது எதுவும் நடக்கலைங்கிற ஒரு சோர்வு. இப்படிதான் உங்க ஒவ்வொரு நாளும் ஸ்டார்ட் ஆகுதா? அப்போ இது உங்களுக்கானதுதான். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? உங்க காலை நேர குழப்பத்துக்கான தீர்வு காலையில இல்ல, அது போன நாள் ராத்திரியே ஆரம்பிச்சிடுது. இதுதான் நாம இன்னைக்கு கத்துக்க போற முக்கியமான ஒரு மந்திரம்னே சொல்லலாம். இதைத்தான் நாம சூரிய அஸ்தமன திட்டம் அப்படின்னு சொல்றோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா. உங்க அடுத்த நாளை ஒரு சக்சஸ்ஃபுல் நாளா மாத்துறதுக்கான ஒரு ஈவினிங் பிளான். சரி, இந்த சூரிய அஸ்தமன திட்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுல ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கு. முதல்ல நம்ம மனசை தயார் பண்றது. அடுத்து நாம இருக்கிற இடத்த தயார் பண்றது. அதுக்கப்புறம் டிஜிட்டல் உலகத்துல இருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறது. கடைசியா நம்ம உடம்புக்கு நல்ல ஓய்வு கொடுக்கறது. வாங்க ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். முதல் கட்டம் மனசை தெளிவுபடுத்துறது. தூங்க போறதுக்கு முன்னாடி நாளைக்கு வரப்போற மனக்குழப்பத்தை இன்னிக்கே எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு ரெண்டு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். முதல்ல நாளைக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான 3 வேலையை ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. ரெண்டாவது, நாளைக்கு என்னென்ன வேலை இருக்குன்னு உங்க ஷெட்யூல்ல ஒரு தடவை பாருங்க. உதாரணத்துக்கு, குழந்தைங்கள கரெக்ட் டைமுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா எத்தனை மணிக்கு வீட்ல இருந்து கிளம்பணும்னு முன்னாடியே முடிவு பண்ணிட்டா காலையில தேவையில்லாத டென்ஷன் வராது. இங்க தான் அசல் மேஜிக்கே நடக்குது. இப்படி எழுதுறதோட நோக்கம் வேலைகளை ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் இல்ல, உங்க மனசுல இருக்கிற மொத்த பாரத்தையும் ஒரு பேப்பருக்கு மாத்திடுறீங்க. அப்பதான் உங்க மூளைக்கு முழுமையான ஓய்வு கிடைக்கும், நிம்மதியா தூங்க முடியும். சரி, இப்போ 2வது கட்டத்துக்கு வருவோம். நம்ம இடத்த சரி பண்றது. யோசிச்சு பாருங்க, காலையில எழுந்திருக்கும் போது நம்ம வீடு நீட்டா அமைதியா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்கு 3 சிம்பிளான வழிகள் இருக்கு. கிச்சன் கவுண்டர் டாப் மாதிரி இடங்களை ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கி சுத்தம் பண்ணிடுங்க. அடுத்த நாள் போட வேண்டிய ட்ரெஸ்ஸு, ஜிம் பேகு, குழந்தைங்களோட ஸ்கூல் பேகு எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வைங்க. காலையில ராகி கூழ் செய்ய போறீங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வைக்கிறது, இல்லனா தானியங்களை ஊற வைக்கிறது மாதிரி சின்ன சின்ன வேலைகளை முடிச்சிடுங்க. இது உண்மையிலேயே ஒரு ஸ்மார்ட்டான மூவ். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன முடிவுகள் எல்லாம் முத நாளே எடுத்துட்டா காலையில உங்க மன ஆற்றல் வீணாகாது. காலையில எழுந்து இன்னைக்கு என்ன சட்டை போடலான்னு யோசிக்கிற நேரத்தை முக்கியமான வேலைகள்ல செலவழிக்கலாம். இப்போ நாம பார்க்க போறது 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம், தொடர்பை துண்டிக்கிறது. நாள் முழுக்க ஓடி ஓடி வேலை செஞ்சாச்சு. இப்போ இந்த ஆக்ஷன் மோட்ல இருந்து ரிலாக்ஸ் மோடுக்கு எப்படி மாறுறது பாருங்க. டிவி, சோஷியல் மீடியான்னு இந்த டிஜிட்டல் திரைகள் நம்ம மூளையை கேசு தூண்டிக்கிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு பதிலா ஒரு புத்தகம் படிக்கிறது, இல்லைன்னா ஒரு சுடோக்கு மாதிரி புதிர் போடுறது நம்ம மனசை அப்படியே அமைதிப்படுத்தும். இதுதான் டிஜிட்டல் தூண்டுதலுக்கும் அனலாக் தளர்வுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த டிஜிட்டல் சன்செட் விதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஃபோன், கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்லேருந்து வர்ற அந்த நீல ஒளி நம்ம தூக்கத்துக்கு உதவுற மெலட்டோனின் ஹார்மோனை பாதிக்கும். அதனால தூங்க போறதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது எல்லா ஸ்கிரீனையும் ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியா நம்ம உடம்ப ஆழமான தூக்கத்துக்கு தயார் பண்ண 2 விஷயங்கள் இருக்கு. முழுமையான வாய்வழி சுகாதாரம், அதோட நாடி சுத்தி மாதிரி சிம்பிளான மூச்சு பயிற்சிகள் செஞ்சா உங்க நரம்பு மண்டலம் அமைதியாகி நல்ல தூக்கம் வரும். இவ்வளவு விஷயங்கள் செஞ்சாலும் ஒரு முக்கியமான விதியை நம்ம ஃபாலோ பண்ணலன்னா இந்த திட்டம் முழுசா ஜெயிக்காது. அது என்ன அந்த கோல்டன் ரூல்? வாங்க பார்க்கலாம். அந்த பொன் விதி வேற எதுவும் இல்ல, நிலைத்தன்மை. அதாவது கன்சிஸ்டன்சி. இதை நீங்க தொடர்ந்து விடாம செய்யணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது உங்களுக்கே தெரியாம ஒரு பழக்கமா மாறிடும். நீங்க யோசிக்காமலேயே ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் நடக்கும். அதுதான் இந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி. ஒரு சூப்பரான வெற்றிகரமான காலை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதை உருவாக்குற சக்தி இப்போ உங்க கையில தான் இருக்கு. சொல்லுங்க, இன்னைக்கு ராத்திரி உங்க சூரிய அஸ்தமன திட்டத்தோட முதல் படியா எதை நீங்க ஆரம்பிக்க போறீங்க?